அனைவருக்கும் வணக்கம். இது வந்து வித்தியாசமான டாபிக் பற்றி பார்க்க போகிறோம். நீங்கள் சிஎம் ஆனால் என்ன பண்ணுவீங்க? என்னம்மா நீ வேற அடிக்கிற வெயிலுக்கு எரிச்சலை கிளப்பிட்டு அப்படின்னு கேட்க வேண்டாம். சப்போஸ் நீங்கள் சிஎம் ஆயிடுறீங்க, உங்களுக்கு ஒரு நிறைய ஆசைகள் இருக்குமில்லவா? என்ன பண்ணுவீங்க? நம்ம சிஎம்லாம் ஆக போகிறது இல்லை. நம்ம ஃபேமிலி ஒழுங்காக பார்த்துட்டு ஜாலியாக நிம்மதியாக வாழ்க்கை நடத்தினவே போதும். ஆனால் ஒவ்வொரு கோரிக்கை இருக்கும். இந்த மாதிரி சிஎம் இப்படி பண்ணால் பரவாயில்ல, இந்த மாதிரி யாராச்சும் புதுசாக அரசியலுக்கு வந்து இந்த மாதிரி பண்ணால் பரவாயில்ல. உங்களுக்குள்ள ஒரு ஆசை யார் சிஎம் வந்தாலும் ஓகே, நான் எந்த இதையும் நான் ப்ளேம் பண்ணவும் இல்லை, யாரையும் குற்றச்சாட்டு வைக்கவும் இங்கே வரல. ஆனால் சில ஆசைகள் இருக்கும்போது இப்படி ஒரு சிலருக்கு வந்து விவசாயிகளுக்குலாம் வந்து விவசாயக்கடன் தள்ளுபடி பண்ணால் பரவாயில்ல அப்படின்னு இருக்கும். படிக்கிற பசங்களுக்கு வந்து நல்ல வேலை கிடச்சா பரவாயில்ல, வேலை வாய்ப்பு அதிகப்படுத்தினா பரவாயில்ல, இந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி கோரிக்கைகள் எல்லாத்துக்குமே இருக்கும். சப்போஸ் நீங்கள் சிஎம் ஆனால் என்னென்ன பண்ணுவீங்க? இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவாங்க? ஓகே, இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, சப்போஸ் நான் சிஎம் ஆனால் என்ன பண்ணுவேன்? சிரிப்பாக இருக்குதுல்ல? இல்லை, நான் ஜஸ்ட் என் கோரிக்கையை சொல்கிறேன், அவ்வளோதான். என்ன அப்படின்னு கேட்டால், ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம் தெரியுமாங்க? இந்த வைன் ஷாப் ஃபுல்லும் க்ளோஸ் பண்ண சொல்லிடுவேன். என்னம்மா அதில் தாம்மா வருமானமே வருது அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். அந்த வருமானத்தை வச்சு நல்லது பண்ணுறதுக்கு பண்ணாமல் இருந்துக்கலாம். ஸோ வைன் ஷாப் ஃபுல்லும் க்ளோஸ் பண்ணிட்டாவே போதும். அவன் பொழப்பை பார்த்துக்குவான். அரசு இலவசமாக எதுவும் கொடுக்கும் தேவையில்லை, ஒன்றும் பண்ண தேவையில்லை. ஏன்னா நம்ம பார்க்குறோம் வைன் ஷாப்பில் எத்தனை பேர் இருக்காங்க. அவங்க குடும்பமெல்லாம் ஏழ்மை சூழ்நிலைக்கு தள்ளப்படுற காரணமே அந்த வைன் ஷாப்புக்கு போய் நல்ல பசங்களே, நல்ல ஒரு வீட்டு தலைவனே ஒரு சில இடத்துல, எல்லாத்தையும் நான் சொல்லலை, ஒரு சிலர் இப்படி பண்ணுறனால அவன் குடும்பமே ஸ்பாயில் ஆகுது. ஸோ வைன் ஷாப் மூடிட்டாவே அவன் உழைச்சி சம்பாரித்து அவன் குடும்பத்தை காப்பாற்றிக்குவான். ஸோ ஃபஸ்ட்டு வைன் ஷாப் ஃபுல்லும் க்ளோஸ் பண்ண சொல்லிடுவேன். ரெண்டாவது என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டால், விவசாயத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பேன். அதாவது இப்போ ஏஐ வர ஆரம்பிச்சிருச்சு. நிறைய இடத்துல இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஏஐ எல்லா வேலையும் செய்யாது. ஃபார் எக்ஸாம்பிள் ஐடி கம்பெனியில் நிறைய பேர் வேலையை விட்டு நிறுத்திட்டாங்க. பிகாஸ் அந்த வேலையில் ஈஸியாக ஏஐ செஞ்சிருது. வித்தின் செகண்டில் ஏஐ செஞ்சுட்டு போயிடுது. ஸோ அதனால் நிறைய இடத்துல வேலை வாய்ப்பு கம்மியாகிட்டே வருது. ஸோ விவசாயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். பழையபடி விவசாயம் வரணும். ஏன்னா கடைசியில் வந்து நமக்கு சோறு முக்கியம். ஸோ வருங்காலத்தில் வந்து விவசாயம் இல்லாமல் போயிட்டால் அவ்வளோதான். முக்கியமாக இயற்கை விவசாயத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பேன். பசங்களாம் வந்து யார் அக்ரிக் படிக்கிறாங்களோ அவங்களுக்குலாம் ஃப்ரீயாகவே எஜுகேஷன் கொடுக்குற மாதிரி. ஸோ ஒரு இயற்கை விவசாயம் பண்ணுற பையன் வந்து முன் வரான், எனக்கு விவசாயம் பண்ணணும்னு ஆசையாக இருக்குது, ஆனால் என்கிட்ட வருமானம் கிடையாது, என்கிட்ட காசு கிடையாது. ஸோ அப்படின்னா அவங்களுக்கு வந்து அரசே ஹெல்ப் பண்ணுற மாதிரி, விவசாயம் பண்ணுறதுக்கு இடம் கொடுக்குற மாதிரி, விவசாயம் பண்ணுறதுக்கு வந்து லோன் கொடுக்குற மாதிரி, இந்த மாதிரி இயற்கை விவசாயம் பண்ணுற பசங்களை என்கரேஜ் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி சிஸ்டத்தை கொண்டு வருவேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா விவசாய கடன் தள்ளுபடி பண்ணுறது, மோஸ்ட்லி வந்து விவசாயத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பேன். அதில் மெயினாக இயற்கை விவசாயத்துக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பொண்ணுங்க வந்து ஃப்ரீயாக ஒரு பயம் இல்லாமல் ரோட்டில் நடந்து போகும். ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய இடத்துல வந்து சின்ன பிள்ளைங்கள வயது வித்தியாசம் பார்க்காம ரேப் பண்ணி கொன்றாங்க. அப்புறம் வயசான பாட்டி காதை அறுத்துட்டு போகிறாங்க நகைக்காக. அப்படியே செயினை இழுத்து அந்த தள்ளி விட்டு, இந்த மாதிரி நீங்களாம் பார்த்துருப்பீங்க நியூஸ்லாம். ஒரு நகைக்காக எத்தனையோ இடத்துல வந்து பொண்ணுங்களை கொன்றாங்க, ரேப் பண்ணிடுறாங்க. ஒரு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாமல் இருக்குது. ஸோ அதுக்கு வந்து ஒரு ஸ்டெப்ஸ் எடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் பயம் இல்லாமல் பொண்ணுங்க, குழந்தைங்க எல்லோரும் வந்து இந்த சமுதாயத்தில் வாழணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு ஏரியாவுக்கும் நைட் டைம் வந்து ஒரு போலீஸை வந்து ரோமிங்கில் விடுற மாதிரி, நடந்துகிட்டே இருக்கிற மாதிரி, செக் பண்ணுற மாதிரி ஒரு ஃபுல் பாதுகாப்பாக இருக்கணும். குழந்தைங்களாக இருந்தாலும் சரி, பெரியவங்களாக இருந்தாலும் சரி, ஒரு லேடியாக இருந்தாலும் சரி, பயப்படாமல் நம்ம போகலாம் வெளியில். ஏன்னா அங்கங்கே போலீஸ் இருக்காங்க. ஸோ நமக்கு பயம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு திருடர்கள் இல்லாத மாதிரி, அதாவது இந்த கொடூரமான திருடர்கள் இல்லாத மாதிரி கொண்டு வரணும். அதுக்கு என்ன சிஸ்டம் எடுக்கணுமோ அதை எடுக்கணும். ஸோ இலவசமெல்லாம் தேவையே கிடையாது. வைன் ஷாப்பை மூடிட்டு அவன் உழைச்சி அவன் சம்பாரிச்சு அவன் குடும்பத்தை காப்பாற்றிக்குவான். அதே மாதிரி ஏஐ வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ விவசாயத்துக்கு கண்டிப்பாக முக்கியத்துவம் கொடுக்கணும். ஏன்னா விவசாயம் அழிஞ்சிச்சுன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. சோத்துக்கு என்ன பண்ண முடியும்? ஸோ அக்ரி என்கரேஜ் பண்ணணும். குழந்தைகளெல்லாம் வந்து அக்ரிக்கு எல்லாத்தையும் நான் சொல்லலை, எந்த அந்த குழந்தைகள் இன்ட்ரெஸ்ட் இருக்குதோ அவங்களை என்கரேஜ் பண்ணணும். அவங்கள வந்து அதுக்கு என்னென்ன முக்கியத்துவம் கொடுக்கணுமோ அதெல்லாம் கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்குதுங்க. ஆனால் எல்லாத்தையும் இந்த வீடியோவில் சொன்னால் ரொம்ப லாங் வீடியோ ஆயிருமளவு. மறக்காமல் உங்கள் கமெண்ட், நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்க? உங்களுக்கு சில இப்படி பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்லாம் தோணுல, மறக்காமல் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம யாரையும் நம்ம ப்ளேம் பண்ணல, ஜஸ்ட் உங்கள் ஆசைகளாக நீங்கள் கமெண்ட் பண்ணுறீங்க, அவ்வளோதான். அப்புறம் நான் வந்து நாம் தமிழர் கட்சி இப்போதைக்கு எனக்கு அதுக்கு ஓட் பண்ணலான்னு தான் தோணுது. ஏன் அப்படின்னா அந்த கட்சி வந்து ஒரு ஸ்டெடியாக வந்து க்ரோத் ஆகிட்டு வருது. முக்கியமாக விவசாயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம தமிழ் மொழி அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ நான் வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணலான்னு நினைக்கிறேன். நான் மற்ற கட்சிஸே சரி, மற்ற பார்ட்டிஸை நான் ப்ளேம் பண்ணவே கிடையாது. ஃபஸ்ட்டு அதனால என்னை வந்து கமெண்ட்டில்
திட்டுறதோ அதெல்லாம் பண்ண வேண்டாம். ஜஸ்ட் என் ஒப்பீனியனை வச்ச மறக்காம உங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் சிஎம் ஆனால் சப்போஸ் நீங்கள் என்னென்ன பண்ணுவீங்க அப்படிங்கிறது. நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.